அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சென்ற வாரம் நிஃப்டி எப்படி இருந்தது, என்ன ரேஞ்சுக்குள்ளே இருந்தது, அடுத்த வாரத்தோட ரேஞ்ச் நம்ம எப்படி பார்க்கலாம், அதனுடைய லெவல்ஸ் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவும் இல்லாமல் எளிமையாக சந்தையை நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இந்த வீடியோக்குள்ளே நம்ம சப்ஜெக்டை பார்க்குறதுக்கு முன்னாடி சிறு வேறு விஷயங்களை கொஞ்சம் பேசிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்ற வாரம் நம்ம கேட்டிருந்தோம் ரேஞ்ச் அப்படிங்கிறது, மாதத்தோட ரேஞ்ச் நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் நம்மளோட வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணினது எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது நிறைய பேர் இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்களே தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும். நம்ம சொல்லாத விஷயங்கள் கூட, நம்ம சொல்லாத விஷயம்னா எனக்கு தெரியாத விஷயம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புதிய விஷயங்கள் ஒன்று தேடல் கிடைக்கும்போது இன்னொரு விஷயங்கள் கிடைக்கும். அதை பகிரும்போது இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இதுதான் நடைமுறை. இதை நாம் எப்பவும் செய்யணும். அப்போது இதை அனுப்பியவர் அனைவர்களுக்கும் நன்றி. அடுத்து ஆப்ஷன் பொறுத்தவரை நிறைய பேர் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் லாபம் அப்படிங்கிற பகிர்வை நிறைய வாட்ஸ்அப் தளங்களில் பகிர்ந்துட்டே இருக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஈர்ப்பு வரத்தான் செய்யும், இல்லைங்கிற அவசியமெல்லாம் இல்லை. கண்டிப்பாக நம்மளை ஈர்க்கும். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த 1 லட்சம் லாபம், 2 லட்சம் லாபம், 3 லட்சம் லாபம், 5 லட்சம் லாபம் அப்படிங்கும்போது சந்தையோட போக்கு பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கும். அப்போது இந்த அளவுக்கு லாபம் எடுக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நான் 2 லட்ச ரூபாய் போட்டேன், 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு வரும். நம்மளுக்கு லாபம் வர எந்த பிரச்சனையும் கிடையாது, அனைத்தும் சந்தோஷம்தான். ஆனால் ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்துருச்சுன்னா இந்த 2 லட்ச ரூபாய் 0 ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா உங்கள் கிட்ட இருக்கிற முதலீடு போயிடும். அப்போது ரிஸ்க் எடுக்கக்கூடிய அளவுன்னு இருக்குது. கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தான் மார்க்கெட்டில் வர்றோம், ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க் சாப்பிட முடியுங்கிற அளவுக்கெல்லாம் நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் முதலீடு இருக்கும் வரை மட்டுமே நீங்கள் பங்கு சந்தையில் வியாபாரம் செய்ய இயலும் என்பதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த 2 லட்ச ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த 1 லட்ச ரூபாயில் எனக்கு 50,000 நஷ்டம் என்று எடுத்துக்கொண்டாலும் முதலீட்டில் 50% கிடையாது, உங்களோட முதலீட்டில் கிடையாது. அப்போ இதை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு என்ன ரிஸ்க் எடுப்பீங்க? அப்போ இந்த ரிஸ்கில் தப்பான முடிவு எடுக்கும்போது தான் என்ன ஆகும்னா நிறைய பணத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வருவீங்க, லாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது நம்ம எப்போ நம்மளோட முதலீட்டுக்கு பயப்படலையோ அப்போ திடமான முடிவு எடுப்போம், சரியான முடிவு எடுப்போம். அதனால் இந்த 1 லட்சம் 2 லட்சம் லாபம் எடுப்பவர்கள் எடுக்கட்டும், அது அவர்களுடைய வெற்றி, அவர்களோட முடிவு எடுக்கும் திறன். அதே முடிவு நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சந்தை நம்மளுக்கு சாதகமாக இருக்கிற வர சந்தை நம்மளுக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. அதனால் சந்தையை முதலில் நம்பாதீர்கள். சந்தையில் நம்மளுக்கு லாபம் கிடைச்சா எவ்வளோ வேணும் இருக்கும். அப்போ நம்மளோட ரிஸ்க் பேட்டர்ன் எவ்வளோ? நீங்கள் 1000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுப்பேன்னா நீங்கள் அதற்குண்டான லாபம் தான் எதிர்பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் லாஸ் 10,000 பண்ணிவிட்டு 1000 ரூபா தான் ப்ராஃபிட் பண்ணுவேனாலும் உங்களுக்கு செட் ஆகாது. அதனால் இது ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ரேஷியோ அஃபெக்ட் பண்ணும். அப்போ இதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் தான் முடியும். அதாவது சந்தைக்குள்ள பெரும்பாலும், நான் அனைவரையும் சொல்ல, பெரும்பாலும் சந்தை பற்றி தெரியாமல் மற்றவர்கள் தான் உள்ளே இழுத்துட்ருப்பாங்க. இதில் அப்படி வந்தவங்க ஆக்சிடென்டலாக இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்க தான் அதிகம் பேர் இருப்பாங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாது. ஆனால் வெளியிலிருந்து ஒரு மாயை பார்த்தா எளிதாக லாபம் எடுக்கலாம். கண்டிப்பாக எளிதாக லாபம் எடுக்க முடியும். அதற்கோசரம் எல்லா நேரமும் எடுக்க முடியுமானா முடியாது. அப்போ வாய்ப்பு இருக்கிற அன்றைக்கி பயன்படுத்தணும். அந்த வாய்ப்பு இன்றைக்கி இருக்குமா இருக்காதான்னு தெரியாமையே நிறைய முதலீடு போட்டுருவோம். அதனால் ஆப்ஷன் வர்த்தகம் இப்போ செய்பவர்கள் மிக அதிகமாக மாறிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். முதலில் ஆப்ஷன் வர்த்தகம்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் பையராக இருக்க போகிறீங்களா இல்லை செல்லராக இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறது முடிவெடுங்க. செல்லருக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா ப்ரீமியம் இருக்கிற இடத்துல கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆப்ஷன் செல்லருக்கு தான் வாய்ப்பு. ஆப்ஷன் பையர் ஜெயிக்கணும் அப்படின்னா
தினமும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான் ஒரு 10 ரூபா ஒன்று கிடைக்காம போயிடுமா, ஒரு மூமெண்ட்டில் ஒரு ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்தால் 10 ரூபா கிடைக்காதா, 10 ரூபாய்க்கு வந்துட்டு நிஃப்டினா 10 பாயிண்ட்டுனா நம்மளுக்கு 500 ரூபா, 10 லாட்டு போட்டால் 5000 ரூபா அப்படின்னு நம்ம முடிவெடுப்போம். ஆனால் அந்த 10 பாயிண்ட்டு கூட சில டைம் கொடுக்காம அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக நடக்கும்போது அதற்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுக்க தெரியாமல் தப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்து பணத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, டெய்லி ஒரு 5 பாயிண்ட் நிஃப்டியில் பிடிக்க முடியாதா, டெய்லி ஒரு 10 பாயிண்ட் பிடிக்க முடியாதா, இத்தனை மூவ்மெண்ட் ஆகும்போது இந்த 5 பாயிண்ட் எடுக்க தெரியலனா அப்புறம் என்ன வர்த்தகம் பண்ணுறோம் அப்படி நல்லா நமக்குள்ளே என்ன வேலை கேள்வி கேட்டு நம்ம வியாபாரம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வாங்கினதுலேருந்து ஒரு 10 பைசா கூட ஏறாமல் இறங்கின காலமெல்லாம் உண்டு. அப்போ அதையும் நம்ம வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போது ஆப்ஷன் பையர் அப்படிங்கும்போது ஆப்ஷன் செல்லர் தோற்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் மட்டுமே ஆப்ஷன் பையர் ஜெயிக்க முடியும். அந்த ஆப்ஷன் பையருக்கு உண்டான காலம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திலேயே 4 வர்த்தகத்திலிருந்து 6 வர்த்தகம் தான் இண்டெக்ஸில் கிடைக்க போகுது. அதாவது ஒரு ஜாக்பாட்டோட மூமெண்ட், இம்பேக்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற நேரமெல்லாம் நீங்கள் பை பண்ணிவிட்டு லாபமே நீங்கள் புக் பண்ணாமல் விட்டுட்டாலே திருப்பி அந்த லாபம் போக திருப்பி நஷ்டத்தில் தான் வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆப்ஷன். ஏன்னா ப்ரீமியம் கரையிறதுனால. அதனால் ஆப்ஷன் பையருங்கிறது வந்துட்டு கண்குத்தி பாம்பை பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு லாபம் இருக்கும்போது அது புக் பண்ணணும். அந்த லாபத்தை நீங்கள் புக் பண்ண மறந்துட்டீங்க இல்லை மனசு வரலன்னா அது அதிக நஷ்டமாக தான் போகும். அதனால் ஆப்ஷன் பையருக்கு உண்டான சான்சஸ் எவ்வளோ இருக்குது, ஆப்ஷன் செல்லருக்கு உண்டான சான்சஸ் எவ்வளோ இருக்குது. ஆப்ஷன் செல்லர் தோக்காமல் ஆப்ஷன் பையரால் ஜெயிக்க முடியாது. அப்போ நீங்கள் போட்டியிடுற ப்ரீமியத்தோட இதாகணும். அப்போது ஒரு 50 ரூபா, ஒரு 10 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்குள்ள ப்ரீமியத்தில் இருக்கிறவனோட பலம் என்ன, 50லிருந்து 100க்குள்ளே இருக்கிற ப்ரீமியத்தோட பலம் என்ன, 100லிருந்து 200 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ப்ரீமியத்தோட பலம் என்ன, இவர்கள் யாருடன் போட்டியிடுறா, அந்த போட்டியிடுபவர்களோட நடுநிலை என்ன, அந்த போட்டியிடுபவர்களோட மீட் பாயிண்ட்லேருந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுது, இது அனைத்துமே தெரியணும். அதை விட நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஸ்ட்ரைக் மார்க்கெட்டோட நிகழ்வுக்கு அது எவ்வளவு கொடுக்க பலம். அப்போ நிஃப்டி 100 பாயிண்ட் ப்ளஸ்ஸாக இருந்தால் இவங்க எவ்வளோ ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அனைத்துமே உங்களுக்கு தெரியணும். இதை தெரியாமல் ஆப்ஷன் வர்த்தகத்தில் பையிங்கில் போயிடாதீங்க. செல்லிங் கூட பிரச்சனை கிடையாது. செல்லிங் கூட ஒரு வருஷத்துலையே எடுத்துட்டா நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது ஒரு 10 ட்ரேடாக தான் இருக்கும். மீதி எப்படி இருந்தாலும் நீங்கள் டெம்பரவரி லாஸை மட்டும் பயப்படாமல் பாதுகாத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். அந்த டெம்பரரி லாஸில் பயப்படுறவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் செல்லரில். ஆனால் ஆப்ஷன் பையரில் உங்களுக்கு மிக மிக வாய்ப்பு குறைவு. அந்த ஆப்ஷன் வர்த்தகத்தில் பையராக இருக்கோம்னா எந்தெந்த நேரத்தில் நம்ம போனால் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது வாரத்தின் துவக்கம் 16,530, இதுதான் வந்துட்டு வாரத்தின் துவக்கம். ஹை 16,610. லோ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை அந்த லோ தான் லோயஸ்ட் லோ அண்டு லோயஸ்ட் க்ளோசிங் நடந்திருக்கு. இது ரொம்ப முக்கியம். லோயஸ்ட் க்ளோசிங் இந்த இடத்துல என்ன டிசைட் ஆக போகுது, இதுக்குண்டான செல்லிங் ப்ரெஷர் வரப்போகுதா, இந்த லோக்கு கீழே நிற்கிற வர செல்லிங் ப்ரெஷர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும். இந்த லோயஸ்ட் லோ கீழே செல்லிங் ப்ரெஷர் வரல அப்படின்னா சந்தை இதற்கு மேலே நிலை பெற்றாலே ஒரு 1% 2% ஏறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு அமைந்துடும். இந்த லோயஸ்ட் க்ளோசிங்க்கு உண்டான மரியாதை இருக்குது. அந்த இம்பேக்டடை எப்படி கிரியேட் பண்ண போகிறாங்கங்கிறது தான் முக்கியம். அப்போ 438 புள்ளிகள் இந்த வாரத்தோட ஹைக்கு லோக்குள்ள ரேஞ்ச். ஓப்பனுக்கு கீழே 358 புள்ளிகளும் ஓப்பனுக்கு மேலே 80 புள்ளிகளும் பயணம் பண்ணியிருக்காங்க. இதே மாதத்தின் துவக்கம், மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கிறது வந்துட்டு 16,594, மொத்தம் 600 பாயிண்ட்டோட மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஓப்பனுக்கு மேலே வந்துட்டு நம்மளுக்கு 199 புள்ளிகளும் ஓப்பனுக்கு கீழே 422 புள்ளிகளும். இது வந்து இந்த வாரத்தில் நம்மளுக்கு லோ 16,172. இந்த மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் நம்மளுக்கு 1ஆம் தேதியிலிருந்து இப்போ 10ஆம் தேதிக்குள்ளே வர்த்தகத்துலேயும் இது லோயஸ்ட் லோ. அதோட இம்பேக்டட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள வித்தியாசம் நம்மளுக்கு 7 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்குது. இப்போ அட்டவணை படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16,200
புட் ஆப்ஷன் 16,300 கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 16,000 புட் ஆப்ஷன் 16,500 கால். அப்போ மார்க்கெட் வந்து 16,000 இருந்து 16,500க்குள்ளே இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும். 16,000 புட் 75னா 15,925 இருந்து 16,500 கால் 46னா 16,546 மட்டும் பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதில் 16,200ங்கிறது நடுநிலை புள்ளியே இருக்க போது 16,200க்கு கீழேயும் கடந்த வர்த்தகத்துக்கு கீழேயும் சந்தை நிலை பெற வர சந்தை கீழ் நோக்கியும் இதற்கு மேல் நிலை பெற வர எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 16,000 புட் ஆப்ஷன் 75 ரூபா, 16,500 கால் 46 ரூபா. அப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே தான் போட்டி நடைபெற போகுது. 16,000 புட்டு வீக்காக 16,500 காலம் மேலே வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அப்போ இதை தெரியாமல் 16,500 கால வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும்னா, இதற்கு இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷன்ஸை இந்த மணி ஆப்ஷன்ஸ் வரும்போது நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 16,500 காலை இப்போவே நீங்கள் 46 ரூபாய்க்கு வர்த்தகம் பண்ணுறீங்கன்னா இங்கே மார்க்கெட் 16,200 காலே 46 ரூபா வரும் வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சும் போது இது எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும்? இந்த 46க்கு வாங்கி நீங்கள் ஹோல்டு பண்ணிடுவீங்க, இது 0 ஆகிடும். ஆனால் இது என்ன 46 ரூபாய்க்கு வாங்கினோமே திடீர்னு ஒரு 100 ரூபாய்க்கும் கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அப்போது இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுருவீங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்க்கணும். அப்போ இந்த மணி ஆப்ஷன்ஸ் எப்படி ரியாக்ட் ஆக போகுது, இந்த மணி ஆப்ஷனே அவுட் த மணி ஆப்ஷனாக வரும்போது இப்போ இம்ப்ளைட் வாலிட்டி மிகைப்படுத்தின மதிப்புங்கிறது ஒரு கட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இதில் விட ரொம்ப முக்கியம் மார்க்கெட் பாருங்கள் 16,200 கால் ஆப்ஷனுடைய இப்போ கடந்த வர்த்தகம் அதோட ஹை, ஏன்னா அங்கே தான் செல்லிங் ப்ரெஷர் வந்தது, அது 225 ரூபா. அப்போ 16,425 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல். 16,200 புட் ஆப்ஷனோடைய இருக்கிறதுலே அதிகபட்சமான ஹை நேற்று வந்த ஹை தான் 167. அப்போ 16,200லேருந்து இந்த 167 கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு 16,033. அப்போ 16,033 16,425 இம்பேக்டடு. இப்போ 16,200 புட் இந்த 167க்கு மேலே நிற்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லைனாலே சந்தை இந்த லெவல் 16,033 வர்றதுக்குண்டான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதனோட அடிப்படையில் பார்க்கும்போது சந்தையோட பயணம் இதற்குள் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இதோட அளவில் நம்ம 16,200 கால் அண்டு புட்டை ரைட்டிங் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு நீங்கள் பண்ணினதுலேருந்து லாஸ் ஆர் ப்ராஃபிட் வரலாம் நீங்கள் நினைக்கலாம். இந்த 16,051லேருந்து 16,354 இந்த எல்லைக்குள்ளே இருக்கிற வர உங்களுக்கு லாஸ் வராது. ரைட்டிங் பண்ணவங்களுக்கு லாஸ் வராது. அப்படியே லாஸ் வந்தாலும் அது டெம்பரவரி லாஸ். அப்போது 16,200 புட்டும் 200 காலையும் ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 16,051லேருந்து 16,354க்குள்ளே பயப்பட மாட்டாங்க. அந்த எல்லையை கடக்கும் பொழுது பயப்படுவாங்க. அதற்கப்புறம் மிகப்பெரிய பயம் எதுக்கெல்லாம் வரும்னா இந்த இடத்துல தான் வரும். 15,897 16,503 இந்த எல்லையை கடக்கும் பொழுது உண்மையான லாஸே வரக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இந்த இடத்துல 16,313 16,354 16,408 சப்போர்ட் லெவல் 16,094 16,051 15,993 இந்த லெவலுக்குள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படி தான் இருக்கும். இதன் அடிப்படையில் பாருங்கள் ஒரு வாரத்தோட ரேஞ்ச் அப்படிங்கிறது 400 புள்ளி டு 500 புள்ளி இருக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. அப்போ சந்தை அடுத்த வாரம் திங்கக்கிழமை என்ன ரேட்டுக்கு ஓப்பன் ஆகுதோ அந்த திங்கக்கிழமை மண்டே ஓப்பனில் இருந்து நம்மளுக்கு ஹை லோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 300 புள்ளியில் இருந்து 500 புள்ளி கேப் வேணும். அந்த அளவுக்குண்டான ஸ்ட்ரைக்ஸை நீங்கள் வர்த்தகம் செய்ய முற்படணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இதுதான் ஆக்டிவாக இருக்கும். அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் இருக்கிறத வர்த்தகம் செய்ய முற்படணும். இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துருக்கோம். அது ஜூன் 15 வகுப்பு துவங்குது. விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வர்த்தகம் செய்பவர்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதிகமான லைக்ஸ், அதாவது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அந்த நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. இல்லை விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லாட்டி பண்ண வேண்டாம். விருப்பம் இருக்கிறவங்க லைக் பண்ணும்போது நிறைய ஷேரிங் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும். அப்போ நிறைய பேர்த்துக்கு இது சர்ச் ஐட்டமாக போகிறக்கும் வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் இதை நம்ம லைக் பண்ண சொல்லி கேட்குறோம். இதை கட்டாயப்படுத்தியெல்லாம் லைக் கேட்கல. உங்களுக்கு இந்த வீடியோலாம் நீங்கள் பயனடைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.